ஒரு கக்கூச கலவருக்கு 363 ரூபா 90 பைசா செலவு பண்றாங்க சென்னை கிரேட்டர் கார்பரேஷன். என்னடா அவ்வளவு சுத்தமாவா வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்ட டைம்ஸ் ஆஃப் இந்தியா தேசிய ஊடகம் ஃபீல்டு விசிட் போயிருக்காங்க. போய் பார்க்கும்போது அவ்வளவு 363 ரூபா 90 பைசா ஒரு நாளைக்கு ஒரு கக்கூசுக்கு செலவு பண்ணி கூட மனுஷன் போக முடியாத அளவுக்கு கரை படிஞ்ச சுகாதாரமற்ற நிலையில அங்க கிடக்குது அந்த கக்கூசு. இந்த அவலங்களை தாங்கிக் கொள்ள முடியாத டைம்ஸ் ஆஃப் இந்தியா நிறுவனத்தை சேர்ந்த ஒரு சில பத்திரிகையாளர்கள் தகவல் அறிவு உரிமை சட்டத்துல இது பின்னாடி இருக்க நிறைய ஊழலை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண சென்னை மேயர் இல்ல ஒரு சில அமௌண்ட் எங்களுக்கு டவுட் இருந்தாலும் அந்த 363 ரூபாயில ஹிடன் கமிஷன் இருந்தாலுமே அந்த கான்ட்ராக்டர் நல்லா செயல்படுறாங்க, சூப்பரா சுத்தம் பண்றாங்க, பல கக்கூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூச்சம் இல்லாம பேட்டி கொடுத்திருக்காங்க. இதுக்குள்ள என்ன மறைஞ்சிருக்கு, என்ன ஊழல்கள் பண்ணிருக்காங்க, எவ்வளவுதான் இதுக்கு செலவாகும், டீடைல்டா பாத்திரலாம். வீடியோக்குள்ள போல வாங்க. நான் உங்க மங்கள மகேஷ். எல்லாத்துக்கும் வணக்கம். சென்னையில இயங்கிட்டு வர ரொம்ப லக்ஸரியான மால்ஸ்ல இருக்க டாய்லெட்டை கழுவுறதுக்கு அதிகபட்சமா 100 ல இருந்து 120 ரூபா தான் செலவாகுது. ரொம்ப லக்ஸரியா ஹை ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வச்சு கான்ட்ராக்ட் கொடுத்து நம்ம செலவு பண்ணாலுமே 100 ரூபாய் டு 120 தான் செலவாகுது. ஆனா சென்னையில் இருக்கக்கூடிய கிரேட்டர் கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ள இருக்கிற கக்கூஸ் எல்லாம் கிளீன் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கக்கூஸ்க்கு 363 ரூபா 90 பைசா செலவு பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சேலரி, அந்த கக்கூசை கிளீன் பண்றாங்க இல்லையா தூய்மை பணியாளர்கள், அவங்களுக்கு 13,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. அந்த 13,000 ரூபாய் சேலரியில ஒரு நாளைக்கு 5 கக்கூஸ் அவங்க சுத்தம் பண்ணணும். நீங்க இது கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா 86 ரூபா தான் அவங்களுக்கு உண்டான கூலி. சரி, அதுக்கு செலவு பண்ற கெமிக்கல்ஸ் மத்த எக்யூப்மெண்ட்ஸுக்குலாம் அதிகபட்சம் ஒரு 30 ரூபா செலவு 40 ரூபா செலவுன்னு போட்டாலுமே 120 ரூபா 130 ரூபா தான் செலவாகுது. ஆனா 363 ரூபா 90 பைசா எதற்காக ஒரு கக்கூஸ்க்கு கொடுக்குறாங்க? அப்போ அந்த கான்ட்ராக்டர் கமிஷன் கொடுத்து அரசியல்வாதி கிட்ட எல்லாம் இந்த கான்ட்ராக்டை வாங்கிட்டு இருக்கான்னு சந்தேகம் நம்மளுக்கு ஏன் எழக்கூடாது? இந்த அதிர்ச்சியான தகவல் அறிஞ்சதுமே டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழை சேர்ந்த ஒரு சில நபர்கள் அங்க இருக்க சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா கக்கூஸையும் போய் ஃபீல்டு விசிட் பண்ணியிருக்காங்க. ஏகதேசம் கக்கூஸ்லாம் பூட்டி கிடக்குது, பூட்டு போட்டு கிடக்குது, மக்கள் பயன்பாட்டுக்கே கிடையாது. மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கிற கக்கூஸுமே ரொம்ப சுகாதாரமற்ற நிலையில தான் இருக்குது. முறையா பின்பற்றாம அங்க இருக்கிற லேபர்ஸ் எல்லாம் கிளீன் பண்றாங்களா, அதை மானிட்டைசேஷன் கரெக்டா பண்றாங்களா அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுநல வழக்கு போடலான்ட்டு முடிவு பண்ணி அவங்க ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு என்ன காமிக்குதுன்னா, ஒரு நிறுவனம் டெண்டர் எடுக்கிறாங்கன்னா அவங்க முறைப்படி இது வரைக்கும் எல்லாமே ஃபாலோ பண்ணிருக்காங்களா, கரப்ஷன் எதுவும் பண்ணிருக்காங்களா அப்படின்னு பார்க்காம யார் அதிகமா கமிஷன் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு டெண்டர் விட்டதன் விளைவு இன்னைக்கு அவன் எதுவுமே கண்டுக்காம அவன் பாட்டுக்கு இருக்கிறான். இது நிறைய நாளிதழ்ல செய்தி வந்துருச்சு. கிரேட்டர் சென்னை கார்பரேஷனோட கமிஷனர் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு என்ன விளக்கம் கேட்டு, நீ எதனால இப்படி கிளீன் பண்ண மாட்டீங்க விளக்கம் கொடுங்கன்னு. ஆனா அவன் மதிக்கவே கிடையாது. எதுக்கு மதிக்க போறான்? உங்களுக்கு தான் 40% 50% கமிஷன் கொடுத்தா அந்த கான்ட்ராக்டே அவன் எடுக்கிறான். அவன் எப்படி மதிப்பான்? 50% கமிஷன் கொடுத்து கான்ட்ராக்ட் எடுக்கிறப்போ அவன் எப்படி முறைப்படி பயந்து அதிகாரிகளுக்கு பயந்தோ அரசியல்வாதிக்கு பயந்தோ வேலை செய்ய போறான்? பண்ண மாட்டான். 372 இடங்கள்ல சிசிடிவி கேமரா இருந்தாதான் நம்ம அங்க கரெக்டா வேலை வாங்க முடியும்னு இருக்குது. அப்படி சிசிடிவி கேமரா இருக்க வேண்டிய 372 இடங்கள்ல வெறும் 37 இடத்துல மட்டும்தான் சிசிடிவி கேமரா மாட்டிருக்காரு அந்த கான்ட்ராக்டர். கான்ட்ராக்டர்னா கக்கூச கான்ட்ராக்ட் எடுத்தது கிடையாது, அந்த பில்டிங்கை கான்ட்ராக்ட் எடுத்து கட்டினவங்க. நிறைய இடத்துல சிசிடிவி கேமரா இல்லாமே அந்த பில்டிங்கை கட்டி முடிச்சு ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க. இதுலயுமே பல ஊழல் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிசிடிவி கேமரா இல்லாம சென்ட்ரலைஸ்டு சர்வேலன்ஸ் ரூம்ல இருந்து ஒரு கான்ட்ராக்டர் எப்படி தன்னோட வேலையாட்களை கவனிக்க முடியும், வேலை கரெக்டா கிளீன் பண்ணிட்டு போறாங்கன்னு எப்படி காமிக்க முடியும்? டைரியில சைன் பண்ணிட்டு கிளீன் பண்ணியாச்சுன்னு காமிச்சிட்டு போனாங்கன்னா என்ன கணக்கு? அப்படியே அவங்க முறையா கிளீன் பண்ணிட்டு போனாலுமே முறையான ஊதியம் அவங்களுக்கு கிடைக்குதா? கிடையாது. வெறும் 13,000 ரூபாய் 15,000 சம்பளத்துக்கு அவங்க கழுவுனா எந்த அளவுக்கு அவங்க பொறுப்பெடுத்து அந்த கக்கூசை கிளீன் பண்ணி கொடுப்பாங்க தூய்மை பணியாளர்கள்? அவங்களுக்கான ஊதியம் இல்லாட்டி எப்படி அவங்க உணர்வுபூர்வமா அந்த தொழிலை செய்ய முடியும்? இதுல மறைமுகமா பல கோடி ஊழல் நடந்திருக்குது. கான்ட்ராக்டரும் அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் சேர்ந்து ஊழல் பண்ணி பெருத்து போய் கிடக்குறாங்க. கக்கூஸ் கிளீன் பண்றதுலயுமே குப்பை மேலாண்மையிலுமே கழிவு நீர் மேலாண்மையிலுமே ஊறப்பட்ட ஊழல் தமிழ்நாடு ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. உள்ளாட்சி சென்னையில் இருக்கக்கூடிய 2 ஜோன்ல இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு. கக்கூஸ் கழுவுறதுல இவ்வளவு ஊழல் பண்ணிருக்காங்க அந்த கான்ட்ராக்டரும் அரசியல்வாதிகளும் அரசு ஊழியர்களும் சேர்ந்து. இதுல வேற மீதி இருக்க ஜோன்ஸ்லயும் பிரைவேட் கான்ட்ராக்ட் விட போறாங்களாமா.
இன்னைக்கு திருப்பூர் கோயம்புத்தூர்ல மட்டும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 15 லட்சம் டன் குப்பைக்கு மேல தேங்கி கிடக்குது. இந்த குப்பைகளை மேலாண்மை பண்றதுக்கு தொலைநோக்கு பார்வையோட எந்த திட்டமும் இது வரைக்கும் செயல்படுத்த கிடையாது, முன்னெடுக்கவும் கிடையாது. அடுத்த தேர்தல் வந்துட்டா நம்ம எப்படி ஜெயிக்கலாம், அதுக்கான பணத்தை திரட்டுறதுக்கு என்ன கொள்ளையில அடிக்கலாம், என்ன ஊழல்கள் பண்ணலாம் தான் அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் புரியா இருக்காங்க. அரசு அதிகாரிகள் வாங்குற கமிஷன்லயே இன்னைக்கு அரசியல்வாதி கமிஷன் ஒரு பர்சன்ட் போற அளவுக்கு இன்னைக்கு நிர்வாகம் சீர்கட்டு கிடக்குது. இதெல்லாம் பாக்குறதுக்கு தமிழக முதலமைச்சருக்கு நேரம் இல்ல. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஒவ்வொரு நடவடிக்கையிலும் விமர்சனம் பண்றக்கும், அவங்களுக்கு தனியா விமர்சனம் பண்றக்கா வீடியோ ஷூட் பண்றக்கும், அதை மார்க்கெட்டிங் பண்றக்கும், பெண் நிறுவனத்தை கம்யூனிகேஷன் பண்றதுக்குமே அவங்களுக்கு டைம் சரியா இருக்குது. இப்படி இருக்கிறப்போ எப்படி மக்கள் சார்ந்த சுகாதார பிரச்சனைக்கும் மக்கள் சார்ந்த அடிப்படை பிரச்சனைக்கும் தமிழக அரசு சார்ந்த அதிகாரிகள் எப்படி செவிசாய்ப்பாங்கன்னு எனக்கு தெரியல. தேவையான இந்த அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கறத விட அரசாங்கத்துக்கு என்ன பெரிய தலையாய கடமை வேற ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல. இதைத்தான் பத்திரிகையாளர் இன்னைக்கு பேசணும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் ஆளுகின்ற அரசு, ஒரு சிலர், நான் சொல்றது பத்திரிகையாளர் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய அண்டா செந்தில் போன்றவர்கள் எல்லாம் ஆளுகின்ற திமுக அரசியலை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு மக்களோட பிரச்சனையை எடுத்து மக்கள் கிட்ட சொல்லாம அதை விட்டு போட்டு அந்த குறைகள்லாம் எடுத்து சொல்லக்கூடிய எதிர்கட்சிகளை எப்படி டம்ப் பண்ணலாம், அவங்களை எப்படி டாமினேஷன் பண்ணலாங்கிற விஷயத்துல தான் அந்த பத்திரிகையாளர்லாம் பொறுப்பெடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அண்டா செந்தில் போன்ற பல நூற்றுக்கணக்கான விலைக்கு வாங்கிட்டு அவங்களுக்கு நெருக்கடி கொடுத்துக்கிட்டு அவங்க சார்ந்த வீக்னஸான விஷயங்களை கையில வச்சுக்கிட்டு மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை பேச விடாம இன்னைக்கு தமிழக அரசுன்னு சொல்றதை விட தமிழக அரசை கையில வச்சிருக்கக்கூடிய போலி அரசியல்வாதிகள் இன்னைக்கு செயல்பட்டு இருக்காங்க. மக்கள் மத்தியில் இந்த சாயம்லாம் வெளுக்காம இருக்க போறது கிடையாது. கொஞ்ச காலத்துக்கு தான் மக்கள் உங்களுக்கு பொறுப்பு கொடுத்திருக்காங்க, நிரந்தர பொறுப்பெல்லாம் கிடையாது. இது மன்னராட்சி கிடையாது. உங்க குடும்பமே பதவியில் இருக்கிறதுக்கு இதை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு யாராவது வந்தா அவங்களை நீங்க விமர்சனம் பண்றதுக்கு தான் தயாரா இருக்கீங்க. நேற்று எங்க தலைவர் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் காஞ்சிபுரத்துல பொதுமக்களை சந்திச்சு நாங்க ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ண போறோம், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் என்னெல்லாம் முறைகேடு பண்றாங்க, கனிம வளங்களை எப்படி கொள்ளையடிக்கிறாங்க, தாயின் மார்பு அறுத்து விற்கிறதும் கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறது ஒண்ணு. அப்படி கனிம வளங்களை கொள்ளையடிச்சு தனக்கு சொத்து சேர்க்கிற அரசியல்வாதிகளோட சாயத்தை வெளுத்து காமிச்சிருக்காரு எங்க தளபதி. ஆனா அதையெல்லாம் விமர்சனம் பண்ற மாதிரி ஒரு சில ஜேர்னலிஸ்ட் இன்னைக்கு செயல்பட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் பொறுப்பே இல்லையா? நாங்க ஆளுகின்ற அரசாங்கத்தை, சர்வாதிகார அரசாங்கத்தை கேள்வி கேட்கறதுக்காக நாங்க கட்சி ஆரம்பிச்சு செயல்பட்டு இருக்கோம். எங்களை நோக்கி நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க கொஸ்டின்ஸ். ஆனா ஆளுகின்ற அரசாங்கத்தை நோக்கி நீங்க எல்லாம் கொஸ்டின் கேட்கறதே கிடையாது. ஒரு சில ஜேர்னலிஸ்ட் மட்டும் தான் இன்னைக்கு படி பேலன்ஸ்டா இருக்காங்க. ஜேர்னலிஸ்ட் மணி அவர்கள்லாம் நடுநிலையா செயல்பட்டு இருக்காரு. இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட செய்தியை முன் வச்சு பல ஊடகங்கள் அவர் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. கேவலம் ஒரு கக்கூஸ்ல ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க சென்னை மாநகராட்சி அப்படின்னு. இதே போன்று தமிழகம் மூலா ஊழல் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ஜேர்னலிஸ்ட் மட்டும் தான் முன் வச்சிட்டு இருக்காங்க. இருக்கக்கூடிய மற்ற பேலன்ஸ் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் விலை பேசி இன்னைக்கு மூடி மறைச்சு ஒரு திராவிட மாடல் ஆட்சிங்கிற போர்வையில ஒரு ஸ்டாலின் மாடல் பொய்யான மக்கள் விரோத ஆட்சி நடத்திட்டு இருக்க தமிழக அரசாங்கத்தை எந்த கடவுளாலும் 2026 காப்பாற்ற முடியாது. உண்மையாலுமே மக்கள் கிட்ட அவங்களோட சாய வெளுத்து போகும். வருகின்ற காலங்களில மக்களுக்கான தலைவர் யாருன்னு உண்மையாலுமே மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க.